Good morning to all. Today, 9th standard, new lesson. History Unit 1. Evaluation of humans and society and free history period. அதாவது என்னென்னா மனித பரிமாண வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஓகே, ஸோ இதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதாவது கற்றலின் அனுபவங்கள். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா டு ட்ரேஸ் த வேர்ல்டு இயர்லி ஹிஸ்ட்ரி, அதாவது புவியின் தொடக்க கால வரலாற்றை அறிதல். செகண்ட் ஒன்று டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் எவாலுவேஷன், மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியை அறிதல். இதை வந்து செகண்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேர்டு வந்து டு நவ் ஃப்ரீ ஹிஸ்ட்ரி தமிழகம் அப் டு த அயன் ஏஜ், அதாவது என்னென்னா இரும்பு காலம் வரையிலான தமிழகத்தின் பழங்கால வரலாற்றை அறிதல். ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெசனில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா அறிமுகம். அதுக்கடுத்தது வி லைவ் இன் த ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம், ஏஜ் அப்படின்னா காலம், லீவ் அப்படின்னா நாம் வந்து வாழ்தல், அதாவது நாம் வந்து தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த மொபைல் ஃபோன்ஸ் ஹேவ் லிட்ரலி பட் த வேர்ல்டு ஆன் அவர் ஃபிங்கர் டிப்ஸ், அதாவது என்ன அப்படின்னா அலைபேசிகளால் வந்து இன்று நம்ம வந்து உலகம் வந்து உண்மையிலேயே வந்து நம்மளோட விரலோடைய நுனியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம தெரிஞ்சிருப்போம், ஃபோன் எடுத்தோல்லாமே வந்து நம்ம எடுத்தோன்னா நம்ம இதுலேயே வந்து இந்த அதாவது டச் ஃபோன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய விரல்லையே வந்து எல்லாமே வந்து செய்கிறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த அலைபேசிகளால் வந்து உலகம் உண்மையிலே வந்து நம்மளுடைய விரலோடைய நுனியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆல் என்கம்பேசிங் நாலேஜ், அதாவது என்ன அப்படின்னா என்கம்பேசிங் நாலேஜ் அப்படின்னா அனைத்து அறிவு திரட்சை, நோட் பண்ணிக்கோங்க, அனைத்து அறிவு திரட்சை அப்படின்னா அனைத்து அறிவு நடவடிக்கைகளும் வந்து தட் வி ப்ராசஸ் நவ் விச் ஹேஸ் ஹெல்ப்டு இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் பவர்ஃபுல் டெக்னாலஜி டிட் நாட் எமர்ஜ் ஆல் ஆஃப் எ சடன், அதாவது என்ன அப்படின்னா அதாவது இன்று நம்மிடம் வந்து இருக்கக்கூடிய அனைத்து அறிவு திரட்சிகளும் வந்து திடீரென்று தோன்றவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இந்த அறிவு திரட்சியெல்லாம் வந்து உருவாகலை, இது வந்து காலங்காலமாக வந்து முன் காலத்துலேயே வந்து வந்தது தான் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் மாடர்ன் லைஃப், அதாவது ஃபவுண்டேஷன் அப்படின்னா அடித்தளம், மாடர்ன் லைஃப் அப்படின்னா நவீன வாழ்விற்கான அடித்தளம் வந்து வாஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த டெவலப்மெண்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் காக்னிசிங் அமong த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் இன் த ஃப்ரீ ஹிஸ்ட்ரி ஏஜ், அதாவது ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா நமது வந்து முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த நவீன வாழ்விற்கான வந்து ஒரு அடித்தளம் வந்து அதாவது ஃப்ரீ ஹிஸ்ட்ரி ஏஜ் அப்படின்னா பழங்காலத்தில் வந்து இடப்பட்ட நமது முன்னோர்களுடைய அறிவாற்றல் வந்து தொடர்ந்து வந்து மேம்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பழங்காலத்திலேருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டுட்டு வந்த ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப், நவீன காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரீ ஹிஸ்ட்ரி பீப்புள் வி ஆர் த பர்னியர்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் நாலேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா படைப்பாற்றல், மானுட படைப்பாற்றல், நோட் பண்ணிக்கிங்க. பர்னியர்ஸ் அப்படின்னா முன்னோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பழங்கால மக்களை வந்து மானுட படைப்பாற்றலுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் த ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் த லாங்குவேஜ் தே டெவலப்டு வி ஆர் அபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இன்டெலிஜென்ட் தே வேர், அதாவது என்ன அப்படின்னா அவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட அந்த ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா என்னென்னா செய்பொருள்கள், அப்புறம் லாங்குவேஜ் அப்படின்னா மொழிகள் ஆகியவற்றின் வந்து வழியாக வந்து அவர்கள் வந்து மிகவும் அறிவார்ந்தவர்கள், இன்டெலிஜென்ட் அப்படின்னா அறிவார்ந்தவர்களாக வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன அப்படின்னா ஆர்ஜின் ஆஃப் த எர்த் அண்ட் த ஜியோலாஜிக்கல் ஏஜ், அதாவது என்ன அப்படின்னா புவியின் தோற்றமும்
நிலவியல் காலகட்டங்களும். இதான் வந்து அடுத்தது பார்க்குறோம். அதுக்கடுத்தது the history of human is closely related to the history of the earth. அதாவது history of human அப்படின்னா மனிதர்களுடைய வரலாற்றை வந்து history of the earth, அதாவது புவியோடைய வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனித வரலாற்றை வந்து புவியின் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் the earth contains geological, archaeological and biological record of the historical times in its upper layers. upper layersனால் அதாவது புவியோடைய மேலடுக்கு. நோட் பண்ணிக்கிங்க, புவியோடைய மேலடுக்கு. அதாவது புவியோடைய மேலடுக்கில் வந்து வரலாற்று காலகட்டங்களில், அதாவது பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னா வரலாற்று காலகட்டத்தில் புவியின் மேலடுக்கில் வந்து குறித்த அந்த ஜியாலஜிக்கல் அப்படின்னா நிலவியல், ஆர்காலஜிக்கல்னால் தொல்லியல், அப்புறம் பயாலஜிக்கல்னால் உயிரியல், இதற்குரிய ரெக்கார்டு அப்படின்னா பதிவுகள் வந்து பொதிந்து கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பதிவுகள் எல்லாம் வந்து நிறையா வந்து அங்கே கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தே ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த் அண்ட் வேரியஸ் லிவிங் ஆர்கனிசம். அதாவது என்ன அப்படின்னா புவி மற்றும் பல்வேறு உயிரினங்கள், வேரியஸ் ஆர்கனிசம் அப்படின்னா பல்வேறு உயிரினங்கள், எர்த் அப்படின்னா புவி, இதெல்லாம் வந்து அதாவது என்ன அப்படின்னா த இம்பார்ட்டன்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிங் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த் அண்ட் வேரியஸ் ஆர்கனிசம், லிவிங் ஆர்கனிசம். அதாவது என்ன அப்படின்னா புவி மற்றும் பல்வேறு உயிரினங்களுடைய வரலாற்றை வந்து சான்றுகள் வந்து வரலாற்றை வந்து அறிவதற்கு வந்து இச்சான்றுகள் வந்து ஒரு முக்கியமான கருத்தாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சான்றுகளெல்லாம் வந்து மனிதர்களையும் பல்வேறு உயிரினங்களுடைய வரலாற்றை வந்து அறிவதற்கு வந்து இச்சான்றுகள் வந்து ஒரு முக்கியமானதாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த ஃபோசல் போன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் ஆர் எம்பெட்டட் இன் த எர்த் லேயர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா அதாவது த ஃபோசல் போன்ஸ் அப்படின்னா எலும்புகளுடைய புதை படிமங்கள். நோட் பண்ணிக்கோங்க, ஃபோசல் போன்ஸ் அப்படின்னா எலும்புகளின் புதை படிமங்கள். ஸோ அதாவது இவ்வடுக்கில் வந்து மனித மூதாதையர்கள், ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னா மனித மூதாதையர்களோட எலும்புகளுடைய புதை படிவங்கள் வந்து புதைந்துள்ளன. ஸோ இதில் வந்து எடுத்து தான் வந்து அது வந்து எப்படி வந்து உருவானது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா அதுக்கடுத்தது பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா தொல் மானுடவியல் அறிஞர்கள். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர்காலஜிஸ்ட் அப்படின்னா தொல்லியல் அறிஞர்கள். நல்லா பாருங்கள், பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா தொல் மானுடவியல் அறிஞர்கள். அதுக்கப்புறம் ஆர்காலஜிஸ்ட் அப்படின்னா தொல்லியல் அறிஞர்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்கவேட் த சாயில் அண்ட் ராக் லேயர்ஸ் on the earth and extract evidence about human ancestors. அதாவது இவங்க தொல் மானுடவியல் அறிஞர்களும் தொல்லியல் அறிஞர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா புவியின் சாயில் அப்படின்னா மண், அப்புறம் ராக்ஸ் அப்படின்னா பாறைகள், இது வந்து லேயர்ஸ் அப்படின்னா அடுக்குகளை வந்து அகழ்ந்து எக்ஸ்கவேட்டட்னா அகழ்ந்து, அதாவது தோண்டி, அதுக்கப்புறம் ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னா மனித மூதாதையர்கள் குறித்த த எவிடன்ஸ் அப்படின்னா சான்றுகள் வந்து சேகரிக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீஸ் லேயர்ஸ் அண்ட் த ஃபோசல்ஸ் ஆர் சயின்டிஃபிக்கலி dated to study the various stages in human evaluation and free history. அதாவது என்ன அப்படின்னா மனிதர்களுடைய பரிமாணம். நோட் பண்ணிக்கிங்க, ஹியூமன் எவாலுவேஷன் அப்படின்னா மனிதர்களின் பரிணாமம் வந்து ஃப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா தொல் பழங்காலம் ஆகியவற்றக்கூடிய இந்த வேரியஸ் அதாவது என்ன அப்படின்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் அப்படின்னா பல்வேறு காலகட்டங்களில் வந்து அறிய வந்து இந்த ஃபோசல் அப்படின்னு சொல்லக்கூடிய புதை படிமங்களும் அதே மாதிரியே சாயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் அடுக்குகளுடைய காலமும் வந்து சயின்டிஃபிக்கலி டேட்டட் அப்படின்னா
என்ன அப்படின்னா அறிவுபூர்வமாக வந்து கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா மனிதர்களுடைய பரிமாணம் அப்புறம் அவங்களுடைய தொல் பழங்காலம் ஆகியவற்றை வந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து அறிய இந்த ஃபோசல் அப்படின்னு சொல்லக்கூடிய புதை படிவங்கள், அதுக்கடுத்து பார்த்தோம்னா மண்ணடுக்குகளுடைய காலம் வந்து அறிவியல் பூர்வமாக வந்து கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த்ரூ த கேதர்டு எவிடன்ஸ், அதாவது இந்த சான்றுகளின் வழியாக வந்து த attempt to understand the evaluation of human history and development in the chronological order, அதாவது சான்றுகளின் வழியாக வந்து மனித வரலாற்றின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் வந்து அப்புறம் அவற்றோடைய காலகட்டங்கள் வந்து அவற்றின் காலகட்டம் வந்து புரிந்து கொள்ள முயல்கின்றன. அதாவது குரோனாலஜிக்கல் பீரியட் அப்படின்னா அவற்றோடைய காலகட்டம் எந்த காலகட்டத்தில் வந்து அது உருவானது அப்படிங்கிறது வந்து இது மூலிமா வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் என்னென்னா ஆர்காலஜி அப்படின்னா என்னென்னா தொல்லியல். ரைட் பண்ணிக்கிங்க. இஸ் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட் த்ரூ த அனலைஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிமைன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா இந்த தொல்லியல் அப்படிங்கிறது இல்லைன்னா என்ன அப்படின்னா தொல்பொருள்களை வந்து ஆராய்ந்து விளக்கம் அளிப்பதன் வழியாக வந்து மனிதர்களுடைய கடந்த காலம் வந்து குறித்து வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு இயல் தான் வந்து இந்த ஆர்காலஜி தொல்லியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னா பேலையோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னென்னா தொல் மானுடவியல். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இஸ் த ஸ்டடி ஆஃப் த ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் தேர் எவாலுவேஷன் பை த ஸ்டடி ஆஃப் ஃபோசல் ரிமைன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா தொல் மானுடவியல் அப்படிங்கிறது என்னென்னா மனிதர்களுடைய மூதாதையர்களுடைய உடல் அமைப்பு, சரியா, அவங்களுடைய உடல் அமைப்பு அப்படின்னா எலும்புக்கூடுகள், அவங்களுடைய எலும்புக்கூடு இதெல்லாத்தையும் வச்சு அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி வந்து குறித்து வந்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இயல் தான் வந்து பேலியோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. தொல் மானுடவியல் அவங்களுடைய எலும்புக்கூடுகளெல்லாம் வச்சு வந்து இதை வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. ரைட். அதுக்கடுத்தது த எர்த் வாஸ் ஃபார்ம்டு அப்ராக்சிமேட்லி 4.54 பில்லியன் இயர்ஸ் எகோ. அதாவது புவி வந்து சுமார் வந்து 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலி கண்டிஷன்ஸ் எமர்ஜ்டு ஃபார் த க்ரோத் ஆஃப் ஆர்கனிசம். அதாவது என்ன அப்படின்னா காலப்போக்கில் உயிரினங்கள் தோன்றுவதற்கான நிலை வந்து படிப்படியாக வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் தென் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் கேம் இன்டு பீயிங். அதாவது தாவர விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து, அதாவது தாவரங்களும் விலங்குகளும் உருவானதுக்கு அப்புறமா வந்து அதற்கு தொடர்ந்து வந்து தேர்பை ஃபவுண்டேஷன் வாஸ் லேட் ஃபார் த எவாலுவேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ். அதாவது தாவர மற்றும் விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து மனித உயிர்கள் தோன்றுவதற்கான பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடித்தளம் வந்து இடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா த லாங் ஸ்பேன் ஆஃப் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த் இஸ் டிவைடட் இன்டூ. அதாவது புவியின் நீண்ட நெடிய வரலாற்று. நோட் பண்ணிக்கோங்க. லாங் ஸ்பேன் ஆஃப் டைம் இன் த எர்த் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அப்படின்னா புவியின் நீண்ட நெடிய வரலாற்றை வந்து இந்த ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவியலாளர்கள் வந்து எப்படி வந்து பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இராஸ் ஃபஸ்ட்டு வந்து இராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து லாங் டைம், அதாவது நெடுங்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இரா அப்படின்னா. அதுக்கப்புறம் பீரியட் அப்படின்னா காலம். அதுக்கப்புறம் எபோக் அப்படின்னா வந்து ஊழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வருடங்களை தான் வந்து சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த மில்லியன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1 பில்லியன் அப்படின்னா 100 கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ஸ் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி வருடங்கள் சேர்ந்தது தான் வந்து 1 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 மில்லியன் அப்படின்னா 10 lakhs. 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். 10 லட்சம் தான் 1 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோலோபித்திசைன்ஸ்
ஆஸ்ட்ரோலோபித்திசைன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வேர் த ஆப்ஸ் ஃப்ரம் விச் மாடர்ன் ஹியூமன்ஸ் எவால்வ்டு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ரோலோபித்திசன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கினம் நோட் பண்ணிக்கங்க. ஆஸ்ட்ரோலோபித்திசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரங்கினம். இதிலிருந்து உருவானதான் வந்து மாடர்ன் ஹியூமன் எவால்வ்டு. அதாவது நவீன மனித இனம் வந்து இந்த ஆஸ்ட்ரோலோபித்திசைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கிலிருந்து தோன்றியதான் வந்து நவீன மனித இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் தே ஆர் எக்ஸ்டிங்க்ட் பட் தே ஆர் கன்சிடர் டு பி த அதாவது டு பி த க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் ஹியூமன்ஸ். அதாவது தற்போது வந்து இந்த ஆஸ்ட்ரோலோபித்திசன் இனம் வந்து அழிந்து போய்விட்ட இந்த ஆஸ்ட்ரோலோபித்திசன் இனம் வந்து மனிதனுக்கு வந்து மிக நெருங்கிய உறவு இருக்கக்கூடிய ஒரு இனமாக வந்து சொல்கிறாங்க. ரைட். ஓகே, டுடே class over. Remaining topic we'll see the next class. Okay, thank you.